தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. பரவாயில்லையேப்பா, போன இடத்துல அவங்களையும் பாக்குற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்க 2 பேரும் எப்படி இருக்காளுங்க? எல்லாரும் நல்லா பேசினாங்களா? ஆமா அத்த, நல்லா பேசினாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அத்த. என்னம்மா? அத்த, அன்னைக்கு கூட கோவில்ல நான் மயங்கி விழுந்தப்போ ஒரு பொண்ணு ஓடி போய் தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்து தெளிச்சு தண்ணி எல்லாம் கொடுத்துச்சுன்னு சொன்னனே அத்த. ஆமா அத்த, அது வேற யாரும் இல்ல, சண்முக அண்ணாவோட 2வது பொண்ணு மீரா தான் அத்த. அது லலிதா, என்ன சொல்ற? என்கிட்ட நீ இதுவரை சொல்லவே இல்ல. அங்க பேசுறப்போ இத பத்தி ஏன் பேசணும்னு தாங்க சொல்லல. ஆனா அந்த பொண்ணு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அன்னைக்கே எவ்வளவு பாசமா அன்பா பேசுச்சுன்னு தெரியுமா? இப்பதானே தெரியுது லக்ஷ்மி அண்ணியோட வளர்ப்பு வேற எப்படி இருக்கும். பரவாயில்லையே, பேத்தி தானாமா அது? நல்ல பிள்ளையா வளர்த்திருக்கானே. பிள்ளைங்களெல்லாம் நல்ல குணமான பிள்ளைங்களா வளர்த்திருக்கான். அப்புறம் என் நண்பன்மா, சின்ன வயசுல இருந்து அவனை பாத்திருக்கீங்கல்ல, அவன் எப்படியோ அதே மாதிரி தானே பிள்ளைங்களையும் வளர்ப்பான். ஆமாப்பா, இன்னைக்கு எல்லாரும் கோவில்ல பாத்திருக்கீங்க, எங்களாலதான் பார்க்க முடியலையே. நாங்களும் பார்க்கணும்னு ஆசையாதான்ப்பா இருக்கு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோமாப்பா? சரிங்கப்பா, கண்டிப்பா. அவனும் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். கண்டிப்பா போயிட்டு வரலாம்ப்பா. இன்னைக்கு அம்மா எல்லாம் வரல, அவங்க 4 பேர் தான் வந்திருந்தாங்க. எங்களுக்கும் அம்மாவை பார்க்கணும்னு இருக்கு. ஒரு நாள் போயிட்டு வரலாம்ப்பா. சரிப்பா. அக்கா, பெரியவ தானே ஐடி கம்பெனில வேலை பாக்குறதா சொன்னாங்க. ஆமாமா. பெரிய பிள்ளை அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பேச மாட்டா போல, கொஞ்சம் கூச்ச சுபாவம்னு நினைக்கிறேன். அமைதியாவே இருந்தா. ஆனா மீரா அப்படி இல்லக்கா, எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு பேசி அன்பா இருந்தாலக்கா. ஆமா அண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநிதிக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம்னு நினைக்கிறேன். புதுசா பழகுறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பிள்ளைய பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கு. ஆமா வசந்தி, பிள்ளையெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். பின்ன சண்முக அண்ணா வளர்ப்பு சும்மாவா? கண்டிப்பா பிள்ளைங்கள நல்லா தான் வளர்த்திருப்பாரு. மீரா ஏதோ சொந்தமா தொழில் பண்றதா சொன்னாங்க. என்ன பண்றா? ஐயோ, அத பத்தி நானுமே கேட்கலையேமா. சே, எல்லாத்தையும் பேசணும், அவ என்ன பண்றான்னு கேட்காம விட்டுட்டேன் பாரு. சரிக்கா, இதுல என்ன இருக்கு? இதுக்கப்புறம் அடிக்கடி பாப்போம்ல, அடுத்த முறை பாக்குறப்ப கேட்டுக்கலாம். சரிம்மா. 2 பிள்ளைங்களும் எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க. சின்ன வயசுலயே நம்ம பேசினது தானே. லலிதா வரட்டும், கேட்டு பார்க்கலாம். ஏங்க, இன்னும் தூங்கலையா நீங்க? முன்னாடியே மாத்திரை போட்டீங்கல்ல, தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சா முழிச்சிட்டே இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல லலிதா, உன்கிட்ட பேசணும்னு தான் முழிச்சிட்டு இருக்கேன். இங்க வாயேன். என்ன? என்கிட்ட பேசணுமா? என்னங்க, சொல்லுங்க. வந்து உட்காருமா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல லலிதா, நம்ம சின்ன வயசுலயே இந்த விஷயத்த பத்தி பேசிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. என்னங்க கேக்குறீங்க? இல்லம்மா, சின்ன வயசுல ஸ்ரீநிதிக்கும் மீராக்கும் இங்க நம்ம மடியில உட்கார வச்சுதானே காது குத்துனாங்க. அப்பவே நம்ம சண்முகத்துக்கிட்ட பேசணும், ஞாபகம் இருக்கா? 2ல ஏதோ ஒரு பொண்ண கண்டிப்பா எங்க வீட்டு மருமகளா ஏத்துப்போன்னு சொல்லியிருந்தோம்ல. உனக்கு அது ஞாபகம் இருக்கா? ஆ ஆமாங்க, ஞாபகம் இருக்கு. அதாம்மா, எனக்கு என்னமோ பிள்ளைங்க 2 பேரையும் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் சண்முகத்தோட பிள்ளைங்க எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? 2 பிள்ளைங்களையும் சின்ன வயசுல பார்த்ததா, இப்பவும் அப்படியே தான் இருக்காங்க. அவனும் ஸ்ரீநிதிக்கு மாப்பிள்ளை பாக்குறதா சொல்லிட்டு இருந்தான். நாமளும் நம்ம கார்த்திக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம ஏன் அவன்கிட்ட கேட்டு பார்க்க கூடாது? ஸ்ரீநிதிக்கும் கார்த்திக்கும் நல்ல பொருத்தமா தானமா இருக்கும். நீ என்ன சொல்ற? எங்க, நீங்க கேக்குறதெல்லாம் புரியுது. நாம ஏதோ சின்ன வயசுல பேசினது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பிள்ளைங்களுமே நல்லா தாங்க இருக்காங்க. எனக்கு இதுல சம்மதம் தான். ஆனா சண்முக அண்ணாக்கு எப்படின்னு தெரியலல்ல. சின்ன வயசுல நம்ம பேசினது அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம பொண்ணு கேட்டா அவர் ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாரோ? அது மட்டும் இல்ல, நம்ம கார்த்திகிட்டயும் நம்ம பேசணும் இல்லைங்க. திடீர்னு அவன்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நம்ம கார்த்தி தான் நம்ம கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டானே, நம்ம யார பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னம்மா? இருந்தாலும் கார்த்தி கிட்ட கேட்காம நம்ம எந்த முடிவும் எடுக்க போறது இல்ல. அவன் கிட்ட கண்டிப்பா பேசி முடிவு எடுக்கலாம். ஆனா சண்முகம் எனக்கு தெரிஞ்சு வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனும் அவன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தானே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம முதல்ல கேட்டு பார்க்கலாமே.
சரிங்க, உங்க விருப்பம். நீங்க ஆசைப்படுறீங்க, நான் எதுவும் தடுக்க மாட்டேன். ஆனா பேசுறதுக்கு முன்னாடி கார்த்திகிட்டயும் ஒரு வார்த்தை பேசிடலாம். அப்புறம் சண்முக அண்ணாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கும் சந்தோஷம்தாங்க. அவர் பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாம தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா அவங்க பிள்ளைங்கள நல்ல குணமுள்ள பிள்ளைங்களா தான் வளர்த்துருப்பாங்க. அப்பா லலிதா, அப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னடா எனக்கு மட்டும்தான் ஆசை இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீயும் ஒத்துக்கிட்டல. அப்போ நாளைக்கு முதல்ல நம்ம கார்த்திகிட்ட பேசிடலாம். பேசிட்டு அப்புறமா நான் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறேன். ஃப்ரெண்டை பத்தி பேசின உடனே உங்களுக்கு சிரிப்பு தானா வருது. சரிங்க, படுத்து தூங்குங்க. டைம் பாருங்க, நிறைய ஆயிடுச்சுல. சரி சரி, நீயும் படுத்து தூங்குவா. சரிங்க. பார்வதி, புள்ள ரெடி ஆயிட்டானா இல்லையா? டைம் ஆகுது. முதல் நாளே லேட்டா போனா எப்படிமா? அதெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நீங்க தான் டைம் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க வேணா பாருங்க, புள்ள டைம்க்கு டான்னு வந்து நிப்பான். ஏங்க, என்னதான் பையன் வெளிநாட்டுல போய் படிச்சாலும் இந்த இதெல்லாம் பிசினஸ்லாம் அவனுக்கு புதுசு இல்ல. அவன் பழகுற வரையும் கொஞ்சம் கூடவே இருந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா கூட சரிதான். அது எப்படி பார்வதி உடனே விட்டுட்டு வருவேன்? புள்ளைக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு, அதுவும் முக்கியமா நமக்கு வர கிளைண்ட் எல்லாரையும் பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும்ல. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி. அவன் டெய்லி கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆபீஸ் வந்தா கூட போதும். இப்பவே முழு நேரமும் இருக்கணும்னு இல்ல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு நல்ல நாள் பாத்தியா? இன்னைக்கு முதல் நாள் அவனை ஆபீஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு தெரியுங்க, இருந்தாலும் சொன்னேன். அப்புறம் நீங்க மட்டும் இருக்கீங்க, முரளி அண்ணா கிளம்பிட்டாரா? அவன் எப்படிம்மா இவ்வளவு நேரம் வரை இங்க இருப்பான்? போய் காலையில போற ஸ்டாக் எல்லாம் கரெக்டா போதான்னு பாக்கணும்ல. அதனால அவன் 6 மணிக்கே கிளம்பிட்டான் ஃபேக்டரிக்கு. சரிங்க. ஏங்க, அவருக்கு சம்பளம் மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் செலவெல்லாம் இருக்கும்ல, காசு கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கலாம் இல்லைங்க? என்ன பார்வதி நீ என் தங்கச்சிய பத்தி தெரிஞ்சும் இப்படி நீ பேசுற பத்தியா? இங்க பாரு, காசு அவன்கிட்ட நான் சம்பளத்துக்கு ஏன் கொடுக்குறேன்? மீதி காசு எல்லாத்தையும் அவன் புள்ள பேர்ல போட்டு பேங்க்ல சேர்த்துட்டு தானே இருக்கேன். அவளுக்குன்னு கல்யாண வயசு வந்துருச்சு. இதுக்கப்புறம் கல்யாணம் பண்றப்போ அவங்க வெளியே காசு எதிர்பார்க்க கூடாதுல்ல. என் தங்கச்சி கிட்ட இருந்தா தாம் தூம்னு செலவு பண்ணுவா. கொஞ்சம் கூட சேமிக்கிற அதுவே கிடையாது. அதனால தானே அவளுக்கே தெரியாம பேங்க்ல போட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அதனால நீ கவலைப்படாத. அதுக்கெல்லாம் எப்ப தேவைப்படுதோ அப்ப கண்டிப்பா அந்த காசை நம்ம கொடுத்துடலாம். சரியா? அந்த காசை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? எப்படியா இருந்தாலும் அவங்களுக்காக தானே சேர்த்திட்டு இருக்கோம். ஏங்க, இப்ப வரையும் ஒரு 50 லட்சம் பக்கம் சேர்ந்துருக்கும்ல? ஆமா பார்வதி. ஏங்க, 25 லட்சத்துக்கு பக்கத்து ஊர்ல ஒரு பிளாட் வருதாங்க. நேத்து சாந்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நாம ஏன் அதை வாங்கி போடக்கூடாது? அந்த பிள்ளைக்கு ஒரு பிளாட் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்க. இவங்க எதுவுமே சேர்த்துற மாதிரி தெரியல. என்னதான் முரளி அண்ணாக்கு ஊர்ல கொஞ்சம் சொத்து இருந்தாலும் இங்கே தானங்க இருக்காங்க. நம்ம ஏன் விடணும்? அந்த பிள்ளைக்கு ஒரு பிளாட்டை வாங்கி போட்டா நல்லா தானங்க இருக்கும். நாளைக்கு போய் பார்த்துட்டு வாங்களேன். அட, நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. சரி, இன்னைக்கு சாயந்தரம் முரளி கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு எடுப்போம். சரிங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் டா கண்ணா. பரவாயில்லையே, ஆபீஸ்க்கு போற மாதிரி அழகா ரெடி ஆகி வந்திருக்கேன். அப்புறம் நான் நார்மலான ட்ரெஸ்ல வந்தா சும்மாவா விடுவீங்க? இதுக்கு முன்னாடி எப்பவாச்சும் ஆபீஸ் போவேன், அதுக்கே இப்படிதான் போக சொல்லுவீங்க. இப்ப எம்டியா வேற கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னு சொல்றீங்க. அப்போ இப்படிலாம் போனா தானே நல்லா இருக்கும். ஆமாப்பா, என் புள்ள அவ்வளோ பெரிய ஃபேக்டரிக்கும் கம்பெனிக்கும் எம்டி. அப்படி இருக்கப்போ ஒரு முதலாளி எப்படி வரணுமோ அப்படிதான் வரணும். இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. சரியா? விஸ்வா, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்த உடனே சுத்தி போடணும்பா. இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மா, இவ அப்படிதான்ப்பா ஏதாச்சும் பேசிட்டே இருப்பா. நமக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரிங்கப்பா. முரளி மாமாப்பா? மாமா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாக் எல்லாம் டெலிவரி பண்ணணும்ப்பா. அதனால கரெக்டா ஏறுதா என்னன்னு பாக்கணும்ல. காலையிலேயே அவன் ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டான். நாம இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலாம். நாளைக்கு ஃபேக்டரிக்கு ஒன்னு கூட்டிட்டு போறேன். சரியாப்பா? சரிங்கப்பா. பார்வதி, நாங்க போயிட்டு வரோமா? சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா, நான் ஃபுல் டே இருக்கணும்லாம் இல்லல்ல. இல்லடா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே, ஒரு ஆஃப் டே இருந்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க்க கத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ ஃபுல் டே இருந்தா போதும். இப்போல்லாம் வேண்டாம். சரிங்கப்பா. ஏன்னா கார்த்தி வீட்டுக்கு போகவே இல்லல்லப்பா. அங்க வேற லலிதா அம்மா கேட்டுட்டே இருக்காங்களாம். அதான் இன்னைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு அப்படியே கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். சரிப்பா, போயிட்டு வா. அவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல. சரிம்மா. அஸ்வின், அஞ்சலி எல்லாமே ரெடியா இருக்கு தானேமா? ஆமா சார், சாரோட ரூம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் சார் ரெடி பண்ணிருக்கோம். ஓகேமா. அஸ்வின், கொஞ்சம் விஸ்வாக்கு எதுவுமே தெரியாதுன்னு உனக்கு தெரியும்லப்பா. நீ எவ்வளவு சின்சியர்னு எனக்கு தெரியும். நீ பக்கத்திலே இருந்து அவனுக்கு சஜஸ்ட் பண்ணணும். ஓகே? கண்டிப்பா சார். என்ன சாருக்கு அசிஸ்டண்டா போட்டிருக்கீங்களே, அதே பெரிய விஷயம் சார். நான் கண்டிப்பா அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் சார். ஓகேப்பா. விஸ்வா சார் வராங்க சார்.
விஸ்வா சாரா அது செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல? ஆமா திவ்யா, முன்னாடிலாம் அப்பப்ப வருவாரு, அப்பெல்லாம் கூட இவ்ளோ ஹேண்ட்ஸமா தெரியல. ஆனா இன்னைக்கு செம்மையா இருக்காருல்ல? இந்த கம்பெனிக்கு எம்டி, அப்புறம் சும்மாவா இருப்பாரு? அதுவும் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்க தானே செய்வாரு. அதுவும் கரெக்ட் தான். Good morning, sir. சார். Good morning. Hi, Ashwin. How are you? I'm good, sir. இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே? அது எப்படிப்பா மறப்பேன்? அடிக்கடி உங்களை தானே மீட் பண்ணிருக்கேன். சோ யாரை மறந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் உங்களை மறக்க மாட்டேன். வெல்கம் டு அவர் கம்பெனி, சார். ஓ, பொக்கேலாமா? தேங்க்யூ. விஸ்வா, வாப்பா, உள்ள ரூம்க்கு போலாம். ஓகேப்பா. விஸ்வா, இதுதான்ப்பா உனக்கு நான் ரெடி பண்ண ரூம். உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குப்பா. அப்புறம் இனிமே அஞ்சலியும் அஸ்வினும் உன் கூட இருப்பாங்க, ஓகேவா? அஸ்வின் உன்னோட பர்சனல் அசிஸ்டண்டா நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். ஓ, ஓகேப்பா. அப்புறம் இந்த அஞ்சலி பொண்ணு ஜாயின் பண்ணி 2 months தான் ஆகுது. சோ அஸ்வினோட வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சலி பார்த்துப்பாங்க. அதனால இவங்க 2 பேரும் உன் கூட இருப்பாங்க. யார்கிட்டனாலும் நீ என்னனாலும் கேட்கலாம். they will ready to do that for you, okay? ஓகே டேட். சரி, இதுக்கப்புறம் நீங்க பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய் ஒர்க்கை பாக்குறேன். ஓகே டேட். சார் உட்காருங்க சார். இட்ஸ் ஓகே அஸ்வின், நோ ப்ராப்ளம். அப்புறம் எப்படி போகுது உங்களுக்கு ஜாப்லாம்? என்ன சார் நீங்க அப்பா இருக்கப்போ எங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு சின்னதா கூட ஒரு ப்ராப்ளம் கூட வரவிட மாட்டாரு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுக்குறாரு. அப்படி இருக்கப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்றதே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு சார். இப்போ நீங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். இன்னுமே இந்த கம்பெனியை நிறைய நல்லா டெவலப் பண்ணுவீங்க. அதனால உங்ககிட்ட ஒர்க் பண்றதும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ அஸ்வின். என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்களே. பட் நான் படிச்ச ஜேர்னல்ல இருந்து இது டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். எனக்கு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க டைம் எடுக்கும். பட் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய நியூ ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் தான் இருக்கேன். பார்க்கலாம். வில் டூ ஒர்க் டுகெதர், ஓகே? ஷியோர் சார். அப்புறம் நாளைக்கு ஃபேக்டரியை விசிட் பண்ணலான்னு டேட் சொல்லியிருந்தாரு. ஸோ நாளைக்கு ஃபேக்டரிக்கு போறப்போ நீங்களும் கூட வந்துருங்க, ஓகே? யா ஷியோர் சார். ஓகே அஸ்வின், நீங்க இப்போ போய் ஒர்க்கை பாருங்க. அப்புறமா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே சார். பரவாயில்லையே, டாட் சூப்பராகவே ரூம் ரெடி பண்ணியிருக்காரு. எப்படி எதிர்பார்த்தனோ ஓகே தான். நான் கொடுத்த மாடல்ல கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு வேகத்தில் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக சீக்கிரமா லேர்ன் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணியே ஆகணும். என்ன பொண்ணு தாயி, ரொம்ப நாள் ஆயிப்போச்சாட்டு இருக்குது இந்த பக்கம் வந்தே. அதை ஏன் செல்லம்மா கேக்குற? கொஞ்சோண்டு உடம்பு சரியில்லாம போச்சு பாத்துக்க. அதுல இருந்து என் மருமவ இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாது, உடம்பு முழுசா சரியாகாம போகக்கூடாதுன்னு வச்சு செஞ்சுட்டா பாத்துக்க. வாய்க்கு நாக்கு ருசியா கூட ஒன்னுத்தையும் தரல. அந்த கஞ்சி கஞ்சின்னு அதையே போட்டு போட்டு வாயெல்லாம் செத்து போச்சு. உன் மருமவ பாவம் உனக்கு நல்லதாகணும் தானே போட்டு கொடுத்தா, அதுக்கு ஏன் அவளை திட்டிக்கிட்டு கிடக்க? அடையாண்டி நீ வேற. வீட்டுல பெரிய மனுஷி இருக்காளே, வாய்க்கு ருசியா ஏதாச்சும் நல்லது பல்லதை கொடுப்போன்னு இருக்குதா? ஸ்வீட்டு செஞ்சா ஒன்ன கூட கண்ணில் காட்டுறது இல்ல. பிள்ளைங்க தான் சாப்பிடணும் பிள்ளைங்க தான் சாப்பிடணும்னு எடுத்து எடுத்து அந்த ஆளை மூடி வச்சிடறாளே தவிர, மாமியார் ஒருத்தி வயசானவ ஒருத்தி வீட்டுல இருக்காளே, அவளுக்கு கொடுப்போன்னு கொஞ்சமாச்ச தோணுதா? அது இந்த எண்ணெயில சுட்ட பலகாரம்லாம் சுத்தமா செய்யறதே விட்டுட்டா பாத்துக்க. எதுவும் செய்யறது இல்ல. உன் உடம்புக்கு கேடுன்னு தானே எதுவுமே கொடுக்காம இருக்கா. அப்புறம் உனக்கு சக்கரை வியாதி இருக்குது, ஞாபகத்துல இருக்கட்டும். அதுக்கு வேற மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கல்ல, அப்புறம் எப்படி உனக்கு சக்கரை போட்டு செஞ்சு கொடுப்பா? நீ வேற ஏன் செல்லம்மா, அது வேற வந்துட்டு நல்லது பல்லது ஒன்னத்தையும் தின்றதுக்கால. சரி சரி விடு, மருமவ தான் நல்லா பாத்துக்கிறாள், சந்தோஷமா இரு. என்னத்த பாத்துக்கிறாளோ. ஒரு காப்பி தண்ணி வேணும்னா கூட நான் கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட வராது. இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு, இன்னும் நான் கேட்டாதான் ஒரு காப்பி தண்ணி கூட வருது. என்னத்த சொல்ல. அத்தை வா லட்சுமி, என்னம்மா கையில என்னத்தையோ கொண்டு வந்திருக்க? ஒன்னும் இல்லத்த, மோர் தான். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் எதமா இருக்கும் பாத்தீங்களா குடிக்கிறதுக்கு, அதான் உங்க 2 பேருக்கும் போட்டு கொண்டு வந்தேன். இந்தாங்க ஒரு கிளாஸ் குடிங்க. அப்பா மோரா, குடுமா குடு. வெயில் என்ன பொழக்குது, என்னமோ அக்னி வெயிலே ஆரம்பிச்ச மாதிரி இந்த பொழக்குது. என்னத்த சொல்ல. ஆமாத்த, என்ன பண்றது, இப்பவே இந்த வெயில் இந்த கொளுத்துது. என்ன சொல்றதோ, 4-5 மழை வந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. எங்கடி அம்மா மழை வர போகுது? லட்சுமி, சண்முகத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சியா? புள்ள வருவான்ல இப்போ. ஆமாத்த, எல்லாருக்குமே தான் சேர்த்தி போட்டிருக்கேன். அவர் வந்த உடனே நான் குடிக்கிறேன் அத்தை, நீங்க குடிங்க. சரிம்மா.
பாத்தியா செல்லம்மா, நீ கொடுத்து வச்சவ ஒரு மருமவ, நீ கேட்காமையே உனக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறா. ஏ பொண்ணு தாயி, உனக்கு மட்டும் என்ன, அந்த பிள்ளை பாவம் உனக்கு வேணுமா வேணாமான்னு ஒவ்வொன்றத்தையும் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து செய்யுது. இன்னும் அவளை குறை சொல்லாம இருக்க மாட்டியா என்ன? நீ என்னத்த செஞ்சாலும் போ. ஏ செல்லம்மா, நீயாச்சும் உன் பேத்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. கல்யாண வயசு ஆயிக்கிட்டு இருக்குது. ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தா போற இடத்துல ஏதாச்சும் பொழப்பு பண்ணுவாளுங்களா? அதை விட்டுட்டு இங்க ஒரு கடையை ஆரம்பிச்சுக்கிட்டு காலையில சீக்கிரம் போறதும் சாயந்தரம் லேட்டா வர்றதும் இதெல்லாம் வயசு பிள்ளைங்களுக்கு நல்லாவா இருக்கு? நானே என் வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவகிட்ட சொல்லி சொல்லி ஆவலை போ. எத்தனை முறை சொன்னாலும் புருஷனும் பொண்டாட்டியும் வந்து ஏன் கிட்டதான் சண்டைக்கு வராளுங்க. நான் அவளுக்கு நல்லதுக்கு தானே சொல்லுறேன். ஆனா நான் சொல்றது அவங்க காதுலயே கேட்க மாட்டேன்றாளுங்க. என்னத்த சொல்ல. என்ன பொண்ணு தாயி நீ, நம்ம காலம்படியா இப்பவும் இருக்குது. நம்மளதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, 2 பிள்ளைய பெத்தமா, நம்ம வாழ்க்கைய ஓட்டினமான்னு இருந்துட்டோம். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் அப்படியா சொல்லு? போற இடத்துல என்னதான் சீரு எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க சம்பாதிக்கணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் கிடையாது, பிள்ளைங்க சம்பாதிச்சாதான் அதுங்களுக்கே மதிப்பு மரியாதை. அதனால முன்னாடிலாம் நீயே பார்த்தல, வீட்லயே சின்னதா வரவங்களுக்கு போறவங்களுக்குன்னு செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓரளவு வருமானம் வர போய் தானே தனியா ஒரு கடையை வச்சு கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பிள்ளைங்க நல்லபடியா வருவாளுங்க. நீ எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த காலம்படியே இப்பவும் இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பொட்ட பிள்ளைங்க கையிலயும் காசு இருக்கணும், அப்பதான் மரியாதை. நீ சொல்றதும் சரிதான். ஆனா என்னத்த பண்றது, என் வீட்டுல இருக்க குட்டி எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குதே. காலையில எந்திரிச்சு அம்மா கூட கொஞ்ச நேரமாச்சும் போய் வேலை செய்யலான்னு இருக்கா. எந்திரிப்பா, அந்த சின்ன கூட கொஞ்ச நேரம் விளையாட வேண்டியது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கடைக்கு போக வேண்டியது, போயிட்டு வந்து அந்த வேலையே திரும்பி ஏதாச்சும் கொஞ்சம் செஞ்சுட்டு தூங்க வேண்டியது. இப்படியே இருந்தா நல்லா இருக்கா சொல்லு? போற இடத்துல சமைக்க பிடிக்க எல்லாம் கத்துக்கணும்ல. அதெல்லாம் பொறுமையா கத்துக்கிட்டோம். நாளைக்கே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லி கொடுத்தா போச்சு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க நல்லா கத்துப்பாங்க, நீ எதுவும் கவலைப்படாத. சரி சரி சரி, அந்த மோரை குடி, கொஞ்சம் வெயிலுக்கு எதமா இருக்கும். அது வேணா சொல்லு. இந்த வெயிலுக்கு மோரை குடிச்சாதான் கொஞ்சமாச்சும் குளு குளுன்னு இருக்கு பாத்துக்க. அதான் குடி குடி.